உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு சாயங்காலமும் இந்த கூடுகையில கலந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சாட்சி இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாவே என்னுடைய இதயம் அதிகமாக அசைந்தது. இவ்வளவு சின்ன வயசுல ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதே போல இந்த கூடுகையில பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு தம்பியையும் ஒவ்வொரு தங்கையையும் நான் வாழ்த்துறேன். ஏன்னா வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது கூட கடவுள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அநேக வாலிபர்கள் மத்தியில இவ்வளவு பெரிய இழப்பு வந்த போதும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்துல உள்ள கதாபாத்திரங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் நம்மோடு பேசும். அந்த கதாபாத்திரங்களுடைய தேவன் நம்முடைய தேவன், யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். அருமையான தம்பி தங்கச்சி, அதை மறந்துடாத. அது யோசேப்பு காலத்தோட முடிஞ்சு போல. நேற்று பார்த்தது நேற்றைய வேதனைகளை எவ்விதமாக மறப்பது சொல்லி பார்த்தோம். இரண்டு காரியங்களை பார்த்தோம். ஒன்று தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு, இரண்டாவது பார்த்தது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி நம்ம படிச்சோம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, அடுத்த பகுதிக்குள்ள கடந்து வர போறோம். என்ன பகுதினா, நேற்றைய காரியத்தை நான் சரி செய்து விட்டேன், ஒருவேளை என்னுடைய இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கடினமான பாதை, கஷ்டமான பாதை, அந்த வேதனை வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கொட்டும் போது, ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வைத்திருக்கும் போது கண்டிப்பாக தேவன் பார்த்து கொள்வான்ற நிச்சயம் எனக்குள்ள வருது. ஆனா தொடர்ந்து இன்றைக்கு நான் சந்திக்கக்கூடிய காரியங்களை நான் எவ்விதமாக பார்ப்பது? நேற்று பார்த்த மாதிரி தேவனோடு உள்ள உறவு எனக்கு நன்றாக இருக்கிறது. நான் என்னை மன்னித்து விட்டேன், மற்றவர்களையும் மன்னித்து விட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்விதமாக சிறப்பாக வாழ்வது, இன்றைய வாழ்க்கையின் சவால்களை, இன்றைய வாழ்க்கையின் சோதனைகளை நான் எவ்விதமாக சந்திப்பது? ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொன்னார், நேற்று என்பது காலாவதியான போன ஒரு காசோலை, அந்த அவுட்டேட்டட் செக். ஆக்சுவலா பேங்க்ல கொண்டு கொடுத்தீங்கன்னா அது எந்தவித பயனுமே இல்லை. நாளைக்கு என்பது ஒரு பிளாங்க் செக், சைன் பண்ணப்படாத, கையெழுத்து போடாத ஒரு வெற்று காசோலை. ஆனா இன்றைக்கு என்பது கையெழுத்து போட்டு நிரப்பி நாம் பயன்படுத்துவதற்கு தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கக்கூடிய செக் அது. இதை மறந்துட வேண்டாம். அநேக நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, நேற்றைக்கு உள்ள வேதனையே யோசித்து கொண்டு இருந்துவிட்டு இன்றைக்கு உள்ள ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். அல்லது நாளைக்கு நடக்க போகக்கூடிய காரியத்தையே இமேஜின் பண்ணி அல்லது பயந்துட்டு இன்றைய வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறோம். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த நாளிலே இந்த நேரத்தை ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்தி கொண்டார். நம்ம கேம்புடைய நோட்டீஸ் அல்லது அந்த போஸ்டர் நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டுடே இஸ் a gift, லைஃப் இஸ் a gift. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, பேசிக் கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் சரி, கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நீயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த சாயங்காலத்துல நம்ம உயிரோடு இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நேற்று நம்மோடு இருந்த அநேக மக்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. லைஃப் இஸ் a gift சொல்லி சொல்லும் போது, இன்றைக்கு இந்த சாயங்காலத்துல தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம பெஸ்டா செய்யணும்னு சொல்லி விரும்புறார். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம். எனி வாலண்டியர்ஸ் வாசிக்கிறீங்களா? இல்ல நான் இந்த வசனம் வாசிக்கிறேன், அடுத்து வரும்போது நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாய்ஸ். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவற்றை ஒவ்வொன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண இடத்தில் வந்தேன்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜீவன்ற வார்த்தைக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அர்த்தம். திருடன் பிசாசானவன் என்ன செய்கிறானா, நம்முடைய வாழ்க்கையை திருட வேண்டும், வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறான். ஆனால் தேவன் நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன், a complete life, பரிபூரணமாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம உற்று கவனிக்கலாம். நீங்கள் மறுபடியும் நேற்று படித்த மாதிரி ஆதியாகமம் 37வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திரும்பி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய வசனங்கள் அந்த பகுதியில இருந்தா நம்ம படிக்க போறோம். நேரம் எடுத்து மற்ற காரியங்களை நீங்க ஆழமாக தியானிங்க. இந்த 37வது அதிகாரம் 2ஆம் வசனம் நேற்று மறுபடி வாசிக்க கேட்டோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த வசனத்துடைய முன்பகுதியை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். இந்த வாலிபன் தன் தகப்பனாருடைய ஆடுகளை தன் சகோதரருடனே மேய்த்து கொண்டிருந்தான். நான் நேற்று சொன்ன மாதிரி யோசேப்பு வாழ்க்கையின் வேதனைகளை பார்த்து, கடந்த கால வேதனைகளை பார்த்து, இன்றைக்கு தான் செய்யக்கூடிய பொறுப்பிலே தவறவில்லை. யாக்கோபுடைய வேலை என்னன்னா ஆடு மேய்க்கக்கூடிய பணி. ஆபிரகாமும் அது அப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வருகிறார். இந்த இடத்துல தன்னுடைய தகப்பனார் கொடுத்த பொறுப்பு அல்லது தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பொறுப்பை யோசேப்பு மிகவும் சின்சியரா செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அந்த பகுதியுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அண்ணன்மார்களுடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருவான். 2 காரியங்களை படிக்க போறோம். இதுல முக்கியமாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலே யோசேப்பு மிகவும் கவனமாக இருந்தான். என்னுடைய பிரசன்ட் டேய அல்லது இன்றைக்கு உள்ள வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்ற வேண்டுமானால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை நான் சிறப்பாக செய்வேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவோ அதை விட்டு விலகி வாழ்வேன். இந்த ஒரு தீர்மானம் மாத்திரம் எடுப்பாயானால் அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்துல அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. உன் கைக்கு நேரிட்டதை உன்னுடைய முழு பலத்தோட செய் என்று வேத புத்தகத்துல அநேக இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சகோதரி ஜாய் முடிஞ்சா வாசிங்க. 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 12 முதல் 17 வரை. பின்பு அவன் சகோதரர் சீகாமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகாமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேஷமும் எப்படி என்றும் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றார். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்புடைய கையில நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாதபடிக்கு அவர் தன்னுடைய ஆக்டிவிட்டியை நிறுத்தவே மாட்டார். அதாவது தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்ட எந்த வேலையையும் சிறப்பாக செய்யக்கூடிய பழக்கம் யோசேப்புக்கு காணப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ படிக்கக்கூடிய கோர்ஸ் எதுவோ அது முக்கியம் இல்ல. உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீ எந்த
ஃபேமிலி சிச்சுவேஷன்ல வாழ்றன்றது ரெண்டாவது. அல்லது உன்னுடைய கரத்துல கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், வேலைகள் முக்கியமானதா சாதாரணமானதா அதெல்லாம் ரெண்டாவது. எதுவாக இருந்தாலும் வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், இந்த ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை யோசேப்பு கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய பெஸ்ட செய்வதற்கு அழைக்கப்பட்டார். இது வேதாகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். நான் என்னுடைய மனைவியை யோசிக்கும் போது அவளுடைய லைஃப்ல இருந்து நான் படிச்சுக்கிட்ட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எந்த காரியத்தையும் ஆண்டவருக்காக பெஸ்டா செய்யணும். எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். எதையும் ஆண்டவருக்காக பெஸ்டா செய்யணும். பொதுவா இப்படிப்பட்ட ஜூம் மீட்டிங்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்காக ஒரு டாபிக் கொடுத்தனா, நான் பொதுவா 4-5 படங்கள் எடுத்துட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அவளை நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா ஒரு 1 or 2 பிக்சர்ஸ் போடுறதுக்கு ஒரு 100 படத்தை எடுப்பேன். எடுத்துட்டு அதுல பெஸ்ட் படத்தை எடுத்து அதுல பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய பிரசன்டேஷனுக்காக நான் கொடுப்பேன். நான் அநேக நேரத்துல இரிட்டேட் ஆயிருக்கேன். எதுக்குமா இப்படி போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ அடிக்கடி அவ பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, பெஸ்ட செய்யணும்பா, ஆண்டவருக்காக பெஸ்ட செய்யணும். இந்த நாள்ல கடவுள் நம்ம உயிரோட வைத்திருக்கிறார். இந்த நாள்ல இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நான் திரும்பி பார்க்கும்போது there is no regret at all. வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எப்படி சிறப்பாக செய்கிறோம் என்பதின் அடிப்படையிலேயே நம்முடைய எதிர்காலம் இருக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, இது வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். யோசேப்புடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை சிறப்பாக தேவனுக்கு பிரியமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வேதத்துல அநேக உதாரணங்கள் உண்டு இல்லையா? புதிய ஏற்பாடை படிக்கும் போது ஒரு மனிதர், ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 1 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 5 தாலந்தும் கொடுத்து விட்டு அவன் கிளம்பி போனான். இந்த ஓமையுடைய பின்னணியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமை. இந்த ஓமையில 1 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்யறானா, என்னுடைய எஜமானன் என்னை புரிந்து கொள்ளாதவர், என்னுடைய எஜமானர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். என்னன்னா என்கிட்ட கூட டிமாண்ட் பண்றாரு, அதனால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த 1 தாலந்துன்றது நம்ம அடிக்கிறதுல என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு காயின் நினைக்கிறோம். ஒரு காயின் இல்ல. நீங்க ஒரு டேலண்ட்ற வேர்டுக்கு NIV ஸ்டடி பைபிளோ அல்லது டிக்ஷனரியிலயோ கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உள்ள மதிப்பீடுல பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பொருள், அது சொத்து. அந்த 1 தாலந்தை அவன் தோண்டி புதைத்து விட்டான். 2 தாலந்து வாங்கினவன் என்ன செய்தான்? 2 தாலந்தை 4 தாலந்துகளாக மாற்றுகிறான். 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்தை 10 தாலந்தாக மாற்றுகிறான். விளைவு என்ன நடக்குது நமக்கு தெரியும். எவன் 1 தாலந்தை புதைத்து போட்டானோ அந்த தாலந்து அவனுடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்டது. 4 தாலந்து வாங்கினவனுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. 5 தாலந்தை 10 தாலந்தாக வாங்கினவனுக்கு அது மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் கரத்தில் இருந்து அதுவும் எடுத்துக் கொள்ளப்படும். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீ சந்திக்கக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டுமானால் ஒரே ஒரு தீர்மானம், நான் தேவனுக்கு பிரியமாக வாழுவேன், என்னுடைய கரத்திலே கொடுத்த எல்லா காரியத்தையும் தேவனுக்காக சிறப்பாக செய்து முடிப்பேன் சொல்லி தீர்மானம் எடுப்பாயா? அங்கிள், நான் பயங்கர ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்னுடைய IQ லெவல் கம்மி தான், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சாதாரணமானது, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அருமையான தம்பி தங்கச்சி, வேதத்துல நீங்க படித்து பார்க்கும்போது சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய தாவீதை தேவன் எடுத்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக உருவாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? ஆடுகளை மேய்க்கும் போது தாவீது கண்ணும் கருத்துமாக மேய்க்க ஆரம்பித்தான். அப்ப எல்லாருமே ராஜாவா மாறுவாங்களா? அப்படி சொல்ல வரல. அவருடைய திட்டம் என்னிலே நிறைவேற வேண்டுமானால் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் போது, கொஞ்சத்தை சிறப்பாக செய்யும் போது தேவன் நம்மை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த இடத்துல யோசேப்பு அப்பா கொடுத்த வேலையை சின்சியரா செய்யறாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அம்மா இல்லைன்ற சூழ்நிலையில, தகப்பனாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற சூழ்நிலையில தன்னுடைய பொறுப்பிலே அவன் தவறவே இல்லை. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். அந்த 37வது அதிகாரத்துல மறுபடியும் நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடு மேய்க்கிறாள் அல்லவா,
உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். தகப்பனார் சொன்ன உடனே யோசேப்பு கீழ்ப்படுகிறார். அப்ப நம்ம கேட்கலாம், இதுல என்ன இருக்கு அண்ணன் சொல்லி கேட்கலாம், இதுல என்ன இருக்கு அங்கிள்னு சொல்லி கேட்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய அருமையான அம்மா என் கூட இல்ல, அருமையான அப்பா என் கூட இல்ல. அவர்களை ஆசையாக தேடின போதும் ஒன்ஸ் ஃபார் ஆல் நித்தியத்திலே அவர்களை சந்திக்கும் வரை என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க. இது மிகவும் எனக்கு கடினமா இருக்குன்னு சொல்லி அநேகத்துல நீ யோசிக்கிற இல்லையா? அதே நேரத்துல ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா, நீ மதிப்பதற்கு, நீ நேசிப்பதற்கு, நீ கீழ்ப்படிவதற்கு, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய தகப்பனாரிடத்திலே அல்லது இழந்து போன தாயாரிடத்திலே நீ தவறினாயோ அதே காரியத்தை இன்றைக்கு காட்டுவதற்கு தேவன் உன்னுடைய தகப்பனாரையோ அல்லது தாயாரையோ உயிரோட வைத்திருக்கலாம். இன்றைக்கு நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ கொடுக்கிறியா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நாளைக்கு நான் வரும்போது முடிந்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நேரம் நமக்கு தாமதம் ஆயிடுச்சு. தன்னுடைய தாயாரை இழந்த ஒரு சகோதரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு டீடைல்டா ஒரு கவிதையை அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கவிதையுடைய தலைப்பு என்னன்னா, இஃப் ஐ ஹேட் அ செகண்ட் சான்ஸ், எனக்கு மாத்திரம் இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் என் யோசிக்கிறல்ல, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, ஒருவேளை எங்க அப்பா மாத்திரம் என் கூட இருந்திருந்தா, எங்க அம்மா மாத்திரம் என் கூட இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் சொல்லிட்டு அந்த சகோதரி அந்த கவிதை இவ்விதமாக தொடர்கிறது. என்னுடைய தாயார் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார்களானால் அவர்களை கட்டி அணைத்து, நீங்க தான் என்னுடைய ஷைனிங் லைட் என்று சொல்லியிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு கட்டி அணைப்பதற்கு தாயார் என்னோடு கூட இல்லை. How proud I was, நான் உங்களை குறித்து எவ்வளவு பெருமைப்படுகிறேன் என்பதை அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். காரணம், நீங்க என்னுடைய கைடு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய அம்மா என் கூட இல்ல. என்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்குனதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லி அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். ஆனா அப்ரிஷியேட் பண்றதுக்கு அம்மா இன்னைக்கு இல்ல. உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸ், கேஸ் அப்பான் ஹர் ஸ்மைலிங் ஃபேஸ், நீங்க சந்தோஷத்தோடு என்னை பார்த்து சிரித்த ஒவ்வொரு சிரிப்புகளும் என்னுடைய இதயத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது என்று நான் பாராட்டி இருப்பேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்னோடு இல்லை. உங்களுடைய கரத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு உங்களுடைய கன்னத்துல நான் முத்த மலையை நான் சொரிந்திருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்வேன். அதே போல உங்களுடைய இதயத்தை என்னுடைய வேர்ட்ஸ் ஆஃப் பிரைஸ் மூலமாக நான் நிரப்பி இருப்பேன். அதன் மூலமாக அவங்க இன்னும் சந்தோஷமாக தைரியமாக வாழ்க்கையை சந்திப்பதற்கு நான் உதவி இருப்பேன். அதே போல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவர்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். and beg her not to go, என்னை விட்டு போய் விடாதபடிக்கு அவர்களை கெஞ்சி இருப்பேன்னு சொல்லி அந்த சகோதரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே நடக்குமா? நடக்காது. அருமையான தம்பி தங்கச்சி, இது எல்லாமே இருதயத்துடைய ஆதங்கம். இந்த இடத்துல யோசேப்பு தன்னுடைய தகப்பனார் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார்னு சொல்லி சொல்லும் போது, இன்றைக்கு தாயார் தான் கூட இல்ல, தகப்பனார் இருக்கிறாங்க. அவர்களுடைய அன்புக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் யோசேப்பு கொடுத்தான். ஏன் தெரியுமா? அவ்விதமாக நீ இன்றைக்கு தவறுவாயானால் நாளைக்கு ரெக்ரெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, என்னுடைய கையில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்துவேன்னு சொல்லி நீ தீர்மானம் எடுப்பாயானால் தேவன் கண்டிப்பாக உன்னை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பார். உன்னுடைய ஸ்டடீஸ் நீ சின்சியரா படிக்கிறியா? அருமையான தம்பி தங்கச்சி, அப்பா அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு அல்லது அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ கொடுக்குறியா? உன்னுடைய தம்பி தங்கச்சி அல்லது அக்கா அண்ணன் அவங்கள நேசிக்கிறியா? இன்றைக்கு நீ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்துகிறாயா? கொஞ்சம் யோசிப்பார். 40வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யோசேப்பு செய்யாத தவறுக்காக ஜெயில தள்ளப்படுறார். அங்க ஜெயில இருக்கும்போது ஒரு பானபாத்திரக்காரன் ஒரு சுயம்பாகியை சந்திக்கிறார். காலையில போய் அவங்க முகத்தை பார்த்தா அவங்க முகம்லாம் வாடி இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய கவலையை குறித்து யோசேப்பு விசாரித்தான்.
தன்னுடைய கவலையே யோசித்து கொண்டிருக்கல. இன்னைக்கு நான் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்பதை யோசிக்க ஆரம்பித்த யோசேப்பு தன்னுடைய வேதனைகளை மறக்க ஆரம்பித்தான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய சவால்களை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன், ஒவ்வொரு மொமெண்டையும் ஆண்டவருக்கு மகிமையாக, தேவனுக்கென்று சிறப்பாக, மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்துல நான் பயன்படுத்துவேன், நீ தீர்மானம் எடுப்பாயா? 41வது அதிகாரம் 45ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பார்வோன் தனக்கு அடுத்து ஒரு பெரிய தலைவனாக முழு எகிப்து தேசத்தையும் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு யோசேப்பை உயர்த்துகிறான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 41வது அதிகாரம் 45ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு அந்த பொறுப்பு எடுத்த உடனே அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தான். அந்த உட்கார்ந்துட்டு, ஐயோ அந்த எகிப்துல போய் உட்கார்ந்துருக்கோமே, என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவனுக்கு பிரியமாக, மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்துல சிறப்பாக செய்து முடித்தார் யோசேப்பு. ஜோசப்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இன்க்ரீஸ் சொல்லி அர்த்தம், அல்லது ஆட்னு சொல்லி அர்த்தம். அதாவது இன்னும் பெருக்கம் சொல்லி அர்த்தம், அல்லது இன்னும் அதுல சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். யோசேப்புடைய லைஃபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படியிலேயும் அநேக வேதனைகள் மத்தியில கடந்து போனாலும் அவனுடைய வாழ்க்கை உயர்வை நோக்கி சென்று கொண்டே இருந்தது. அவனுடைய கரத்துல இருந்த பொறுப்புகள் கூடிக்கொண்டே போனது. உன்னுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னுடைய கரத்துல இருக்கக்கூடிய காரியத்தை உமக்கு மகிமையாக சிறப்பாக நான் செய்வேன், உமக்காக செய்வேன், சிறப்பாக செய்வேன். எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதையே நான் செய்து முடிப்பேன் சொல்லி தீர்மானம் எடுப்பியா அருமையான தம்பி தங்கச்சி? இதே நேரத்துல வேதத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வாலிபனை பற்றியும் கம்பேர் பண்ணணும் சொல்லி நான் யோசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு உங்க வேதாகமத்தை நீங்க திருப்பி வச்சுக்கிறீங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 14வது அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரியும், இன்னும் ஒரு வாலிபனை பற்றி படிக்கிறோம். எப்படிப்பட்ட வாலிபன்? பக்தியுள்ள குடும்பத்திலே பிறந்தவன். பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. பெற்றோர் பாராட்டி சீராட்டி கவனமாக வளர்த்தார்கள். அவன் தேவனுக்கென்று நசரேயன் என்பதை அவனுடைய காதிலே ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்தார்கள். ஆனால் வளர்ந்து தோளுக்கு மேலே வாலிபனாக மாறின பின்பு பெற்றோர் அவனை தோழனை போலதான் பாவிக்கிறாங்க. இந்த 17வது அதிகாரம் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மன்னிக்கலாம், 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்பவும் வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெற்றோர் அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க. தோளுக்கு மேலே வளர்ந்த வாலிபனாகிய அவனை நேசிக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள 21வது நூற்றாண்டுல வேற. ஆனா அன்னைக்கு என்ன சொல்றானா, நான் இந்த ஊருக்கு போனேன், திம்னாத்துக்கு போனேன், ஒரு பொண்ணை பார்த்தேன்பா, அம்மா அந்த பெண்ணை பார்த்தோன்னு அப்படியே மயங்கி விட்டேன், ஆகவே அவளையே கொள்ள வேண்டும் என்றான். உடனே பெற்றோர் சொல்றாங்க, இல்லப்பா வேண்டாம்ப்பா, அவர்கள் எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள், மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள், அதை உனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை சிம்சோன். அன்றைக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புகளை சிம்சோன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோருடைய அன்பை, பெற்றோர் அவனுக்கு காட்டின கரிசனையை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறான். நீங்க அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து
தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. பெற்றோரை ஏமாற்றுகிறான் சிம்சோன். செத்து போன ஒரு உடலை தொடக்கூடாது என்பது ஒரு நசரேயனுக்கு நன்றாக தெரியும். அதுல போய் தேனை எடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய பெற்றோருக்கு மறைத்து அவர்களும் சாப்பிடும்படி கொடுக்கிறான் இந்த சிம்சோன். கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாரு. இன்றைக்கு உள்ள சவால்களை நீ சந்திக்க வேண்டுமானால், இன்றைக்கு உள்ள சோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரே தீர்மானம், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நான் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உன்னுடைய லைஃபுடைய கோல், ஆண்டவரை மாத்திரம் ப்ளீஸ் பண்ணுவேன்னு சொல்லி எடுப்பாயா அருமையான தம்பி தங்கச்சி, எடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக அமையும். ஒரு பெரிய ஞானி ஒரு ஊர்ல இருந்தார். அந்த ஞானியை சோதிப்பதற்காக 2 வாலிபர்கள் அவருக்கு ஒரு கையை ஒரு குருவியை பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த கையில அந்த குருவியை பத்திரமாக மூடி வச்சிருந்தாங்க. ஒரு வாலிபன் அந்த ஞானி இடத்துல கேட்டார். என்ன கேட்டார்னா, என் கையில இருக்க குருவி உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு சொல்லி கேட்டான். அவன் ரொம்ப டாக்டிக்கலா யோசித்தான். என்ன யோசித்தானா, ஒருவேளை அவர் உயிரோட இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த குருவியை ஒரு அழுத்தினாலும் அந்த குருவி செத்து போச்சுன்னு சொல்லி காட்டிடலாம். அல்லது அவர் செத்த குருவின்னு சொல்லி சொன்னா கையை திறந்தா அது பறந்து போயிடும். இவ்விதமாக அவரை ஏமாற்றி விடலாம் சொல்லி யோசித்து அந்த ஞானி கிட்ட கேட்டான். மறுபடியும் கேட்டான், என் கையில இருக்க குருவி உயிரோட இருக்கா ஐயா, செத்து போச்சா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டான். இந்த ஞானி யோசித்து விட்டு என்ன தெரியுமா சொன்னார், தம்பி, உன் கையில இருக்கக்கூடிய குருவி உயிரோடு இருக்கிறதா அல்லது செத்து போனதா என்பது உன்னுடைய கையிலே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாராம். நீதான் அதை தீர்மானிக்க வேண்டும் சொல்லி சொன்னாராம். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய எதிர்காலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு நீ சந்திக்கக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டுமானால், நீ தேவனுக்கு பிரியமாக என்னுடைய கையில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்டையும் சிறப்பாக செய்ய வேண்டும், பயனுள்ள விதத்திலே செய்ய வேண்டும். பெற்றோருடைய அன்பையும் நான் பயனுள்ள விதத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் சொல்லி நீ தீர்மானம் எடுப்பாயனால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமாக பார்த்து முடிக்க போறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனை வந்தது. யோசேப்பு ஒரு டைரி எழுதினார்னா டெய்லி அவருடைய வாழ்க்கையில சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. நீ அடிக்கடி கேள்வி கேட்கிறல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எங்க அப்பா ஊழியம் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இழப்பு? அருமையான தம்பி தங்கச்சி, வேதாகமத்துல இழப்புக்கு அல்லது சாவுக்கு காரணம் சொல்லப்படவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில தப்பே செய்ய மாட்டார் தம்பி தங்கச்சி. நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கக்கூடிய இழப்புகளையும் எடுத்து அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். எப்ப தெரியுமா? அந்த மொமெண்ட நீ கடந்து போகக்கூடிய பாதையை தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்தும் போது. அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு காலையில ஒருத்தர் போன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆண்டவரை பார்த்து ஏன்ற கேள்வி கேட்பதை விட, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், இந்த சூழ்நிலையையும் எனக்கு ஆசீர்வாதமாக உமக்கு மகிமையாக மாற்றும் சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அதை மாற்றுகிறார். இதான் யோசேப்புடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். சரி, அதே நேரத்துல யோசேப்புக்கு அநேக சவால்கள் காத்து கொண்டிருந்தது. முதலாவது பாசிட்டிவா நம்ம பார்த்தோம், வாழ்க்கையை சிறப்பாக சவால்களை சந்திக்க வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும், எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தோம். அடுத்தது கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுக்கு எதிரான ஒரு வாழ்வு. 39வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் வாலிபர்கள் எல்லாருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. யோசேப்புன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துல வரக்கூடிய வேற வேத பகுதி. என்ன வேத பகுதி? அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு விட்டார்கள். போத்திபார் அவனை அடிமையாக வாங்கி தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரனாக கொண்டு வந்து வைக்கிறான். வைக்கும்போது 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை பயங்கர சின்சியரா யோசேப்பு செஞ்சுட்டே இருக்கான். செய்யும் போது அவனுக்கு அங்க ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை? போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்யும்படியாக, தவறான ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக அழைக்கிறாள். இந்த சோதனை எப்படி வருதுன்னா டெய்லி வருது. இன்றைக்கு உள்ள அநேக வாலிபர்கள்
தவறு செய்வதற்கு தேடி செல்கிறார்கள் இல்லையா? அப்படி தேடி செல்ல வேண்டிய பாவம் யோசேப்பை தேடி வந்தது. நிறைய நேரங்கள்ல டிவியில வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கேவலமா இருக்குல்ல. கண்ணா, லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லி அசுத்தமான காரியங்களை அனுபவிப்பதற்கு உலகம் அழைக்கிறது இல்லையா? இது எங்கிருந்து வருது தெரியுமா? அருமையான தம்பி தங்கச்சி, மறந்துடாத. இன்றைக்கு உள்ள சவால்களை நீ சந்திக்க வேண்டுமானால் நீ கவனமாக இருக்க வேண்டும். எவ்விதமாக கவனமாக இருக்க வேண்டும்? யோசேப்புக்கு இந்த பாவம் அவனை நோக்கி வரும்போது யோசேப்பு இவ்விதமாக பதிலளிக்கிறார். இது நமக்கு தெரியும். 9வது 10வது வசனங்களை வாசிக்கிறேன். 39வது அதிகாரம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடன் இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அருமையான தம்பி தங்கச்சி, தேவன் என்ன யோசிக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கை பரிபூரணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? நம்முடைய வாழ்க்கையை குழியிலே தள்ளி கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவன் செய்யக்கூடிய ஒரு டாக்டிக்கலான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய கண்களை தேவனை விட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நேராக திருப்புவதற்கு முயற்சி எடுக்கிறான். இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கைய வேறு எதுவுமே அழிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். குழியிலே போட்ட அனுபவம் அழிக்க முடியாது, சிறைச்சாலையிலே போட்ட அனுபவம் அழிக்க முடியாது. அண்ணன்மார்கள் கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார்கள், அது அவனை அழிக்க முடியாது. தாயாருடைய மரணம் அழிக்க முடியாது, தகப்பனாருடைய புரிந்து கொள்ளாமை அழிக்க முடியாது. எது தெரியுமா அழிக்க முடியும்? அவன் ஒருவேளை இந்த தவறான உறவுக்கு இடம் கொடுத்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கை அழிந்துவிடும். ஆனால் யோசேப்பு வாலிபத்தின் சவால்களை, அன்றைய தேவையை சந்திப்பதற்கு பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை. முதலாவது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, இரண்டாவது தேவனுக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை. தேவனுக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? தேவன் என்னை தண்டித்து விடுவார் என்ற எண்ணம் அல்ல. நான் எக்காரணத்தை கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து அவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்த மாட்டேன். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். யோசேப்பை பற்றி வரலாற்று வல்லுநர்கள் இவ்விதமா சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு வாலிபர். ஒரு கமெண்டேட்டர் விதமாக எழுதுகிறார். அவன் எந்த அளவுக்கு அழகானவன்றதுக்கு ஒரு கதை எழுதுறாரு. இது வேதத்துல இல்ல, ஒருவேளை அது கற்பனையாகவும் இருக்கலாம், அல்லது வேதத்துல இல்லாத நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். முக்கியம் கிடையாது, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். போத்திபாருடைய மனைவி யோசேப்புடைய அழகை தன்னுடைய சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு விருந்துக்கு அவர்களை அழைக்கிறார். பைபிள்ல இல்ல, என்ன அங்கிள் பைபிள்ல இல்லாதெல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காது, ஒரு கதை. உடனே யோசேப்பு அங்கே பரிமாறி கொண்டிருக்கிறார். அந்த டேபிள்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த போத்திபாருடைய மனைவி அந்த பெண்களுடைய கையில ஒரு ஆப்பிளை கொடுத்து, ஒரு கத்தியை கொடுத்து, ஷார்ப்பா ஒரு நைஃபை கொடுத்து, ஆப்பிளுடைய தோலை சீவுங்கன்னு சொல்லி சொன்னாலும். அந்த கமெண்டேட்டர் இவ்விதமாக எழுதுகிறார், யோசேப்புடைய அழகை பார்த்து அந்த பெண்கள் மயங்கி ஆப்பிளுடைய தோலை சீவுவதற்கு பதிலாக தன்னுடைய கையின் தோலை சீவினார்கள் சொல்லி எழுதுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அழகான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் அந்த அழகை தவறாக பயன்படுத்தவில்லை யோசேப்பு. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பிசாசானவன் தவறாக பயன்படுத்துவதற்கு அழைப்பான். இந்த பெண் யாருமே பார்க்காத போது தவறை செய்வதற்கு அழைக்கிறாள். ஆனால் யோசேப்பு எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதான் நேற்று படிச்சோம்ல, தேவனுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள நெருக்கமான உறவு எந்த சூழ்நிலை மத்தியில் நான் கடந்து சென்றாலும் அதை சந்திப்பதற்கு என்னை பலப்படுத்துகிறது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதே நேரத்துல யாருமே பார்க்காத போது நீ பேசக்கூடிய போன் கால்ஸ், நீ சாட் பண்ணக்கூடிய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ரிலேஷன்ஷிப்,
நீ பார்க்கக்கூடிய வீடியோஸ், நீ சர்ஃப் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாரு தம்பி, தங்கச்சி. நேரத்துல என்ன யோசிக்கிறோம்? இதெல்லாம் பார்க்கறது மூலமா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, ஆண்டவர் வருத்தப்படுவார். அதெல்லாம் ஒரு பக்கம். நல்லா ஞாபகம் வச்சு கருமையான தம்பி, தங்கச்சி, அந்த நாளிலே தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ இழந்து விடுகிறாய். உன்னுடைய எதிர்காலத்துக்கான சாவை இப்பொழுதே நீ மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாய். மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ குழி தோன்ற. இந்த இடத்துல யோசேப்பு வாய்ப்பு கிடைக்கிறது, ஆனால் பாவத்தை விட்டு விலகி ஓடிவிட்டான். அனுதினமும் அலட்டுகிறாள் அவள். ஒரு ஸ்டேஜ் வரும்போது, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, துண்ட காணும் துணிய காணும் ஓடினான் மாதிரி, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மேல் அங்கியை விட்டு விட்டு ஓடிவிட்டான் இந்த வாலிபன். எத்தனை வயது இருந்திருக்கலாம்? 18 அல்லது 19 வயது இருந்திருக்கலாம். இன்னைக்கு பாவத்துக்கு அவிதமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்றிய அருமையான தம்பி, தங்கச்சி. ஆண்டவரே, இப்படி உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அந்த டேல இட் இஸ் a gift from God. தேவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு. இந்த வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன் என்று நீ தீர்மானம் எடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எர்மின் சொல்லி ஒரு மிருகத்தை பற்றி படிச்சிருக்கேன். இது காடுகள்ல வாழக்கூடிய ஒரு முக்கியமான மிருகம். இதோடைய ஃபர் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகா வெள்ளையா இருக்கும். இந்த அணிலுடைய அந்த ஒரு வெரைட்டியை சேர்ந்த ஒரு மிருகம். இதை வேட்டைக்காரர்கள் ஈஸியா வேட்டையாடுவாங்க. இது அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது. ராத்திரி தான் என்ன செய்யுமானா, தன்னுடைய பொந்துல இருந்து வெளியே வருமா, தன்னுடைய இரையை தேட போகும். அந்த நாட்கள்ல வேட்டைக்காரங்க இந்த எர்மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மெத்தட்னா, இந்த எர்மீன் மர பொந்துகள்ல வாழும். இந்த எர்மீன் தன்னுடைய உணவை தேடி வெளியே போனோன்னு இந்த வேட்டைக்காரர்கள் அந்த மர பொந்திலே நாத்தம் அடிக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை போட்டு நிரப்பிடுவாங்க. அதே நேரத்துல வேட்டை நாய்கள் இந்த எர்மீனை துரத்தும். கொலை வெறி பிடித்த இந்த வேட்டை நாய்கள் இதை விரட்டிட்டு வரும்போது எர்மீன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேகமா மரத்துல ஏறி தன்னுடைய பொந்துல போய் சேஃபா பதுங்கலான்னு சொல்லி எட்டி பார்க்குமா. ஆனா உள்ள பார்க்கும்போது நாத்தம், அசுத்தம். உடனே இந்த எர்மீன் என்ன செய்யுமானா, மேல பார்க்கும், கீழே பார்த்தா கொலை வெறி பிடித்த அந்த வேட்டை நாய்களை பார்க்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த எர்மீன் அந்த பொந்துக்குள்ள நுழைவதற்கு பதிலாக, அதிலே நுழைந்து தன்னுடைய உடம்பை கரைப்படுத்துவதற்கு பதிலாக மேலிருந்து அப்படியே கீழே விழுந்துருமா. கீழே விழுந்த உடனே அந்த கொலை வெறி பிடித்த அந்த வேட்டை நாய்கள் அதை கொத்தி கடிச்சு கொதறி சின்ன பின்னமாக மாற்றிவிடும். வேட்டைக்காரர்களுடைய கையில அது மாட்டிவிடும் சொல்லிட்டு கீழே என்ன தெரியுமா எழுதுறாரு, எர்மின் தன்னுடைய உடம்பை அசுத்தத்தினாலே கரைப்படுத்துவதை விட ரத்தத்தினாலே கரைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்ததுன்னு சொல்லி எழுதுகிறார். யோசேப்பு அப்படிதான் செஞ்சாரு, விட்டு ஓடிட்டார். விளைவு என்ன தெரியுமா, செய்யாத தவறுக்காக அசுத்தமான காரியத்தை விட்டு ஓடின யோசேப்புக்கு இவன் தனியாக இருக்கும் போது என்னிடத்திலே தவறு செய்ய வந்தான் என்ற பழி சுமத்தப்பட்டது. நேரத்துல நீ யோசிக்கிறல்ல, நல்லதுக்கு காலமே இல்லை அங்கிள், நான் நல்லவனாதான் இருக்கேன், நல்லவளாதான் இருக்கேன். ஆனா அநேக நேரத்துல என்னுடைய பெற்றோர் என்ன சந்தேகப்படுறாங்க, மற்றவங்க என் மேல இல்லாத காரியங்களை தான் பேசுறாங்க. என்ன அங்கிள், நல்லது செஞ்ச என்ன பிரயோஜனம் நீ கேட்கலாம் அருமையான தம்பி, தங்கச்சி. ஆனா அந்த நாளிலே யோசேப்பு ஓடினபடினாலே தேவன் அவனை நம்பக்கூடியவனாக, எதிர்காலத்துல எகிப்தின் முழு சாம்ராஜ்யத்துக்கும் தலைவனாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். கேட்டிருக்க அருமையான தம்பி, தங்கச்சி, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் உனக்கு இருக்குதா? எக்காரணத்தை கொண்டோ தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தக்கூடாது சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானம் உனக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாரு. அதே நேரத்துல எனக்கு நேரம் முடிய போகுது, அதனால முடிக்கிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க நேரம் எடுத்து நியாயாதிபதிகள் புத்தகம் 14வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய லைஃப்ல அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கண் கண்ட பெண்கள் எல்லாரையும் அடைய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ள இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவன் அவரை மைமைப்படுத்துவதற்காக கொடுத்த வாய்ப்புகளை மறந்துவிட்டு தேவனுக்கு கொஞ்சம் கூட பயப்படாதபடிக்கு பாவத்தோடு விளையாடக்கூடிய தன்மை இருந்தது. நீங்க 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாத்தீங்கன்னா, திம்னாத்துக்கு போறாரு, அந்த இடத்துல ஒரு பெண்ணை பாக்குறாரு, பார்த்த உடனே கண்ட உடனே காதல் கொள்கிறார் சிம்சோன். பெற்றோர் மறுக்கிறார்கள், ஆனால் அவளையே திருமணம் முடிக்க வேண்டும் என்று அநேக பிரச்சனை மத்தியில தொடர்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெண் உயிரோடு எரிக்கப்பட்டால். சிம்சோன் மூலமாக அநேக நெகட்டிவான சம்பவங்கள் நடக்குது. 16வது அதிகாரத்துல மறுபடியும் ஒரு பெண்ணை பார்க்கிறாள், அவளோடு தவறான உறவு வைத்திருந்தான். 16வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல அவன்
தெலீலாள் என்ற பெண்ணோடு சிநேகமாய் இருந்தான் வேதத்துல வாசிக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிக்கும் போது தெலீலாளோடு பாவத்தோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டிய சிம்சோன் தெலீலாளுடைய மடியிலே கழிக்கிறான். சிம்சோன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சூரியன் சொல்லி அர்த்தம். தெலீலாள்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மயக்கம் சொல்லி அர்த்தம். சூரியனை போல பிரகாசிக்க வேண்டிய சிம்சோன் பாவத்தின் மயக்கமாகிய தெலீலாளுடைய மடியில படுத்திருக்கான். விளைவு என்ன தெரியுமா? உன்னுடைய அசூர பலம் எதிலே அடங்கி இருக்கிறது சொல்லி ஒவ்வொன்றாக கேட்கிறாள் அவள். கடைசியாக தன்னுடைய உள்ளத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள். அதுல 20வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான், எப்பொழுதும் போல உதறி விட்டு போவேன் என்று சொன்னான். எவ்வளவு பரிதாபம் இல்ல அருமையான தம்பி தங்கச்சி. உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் டுடே இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட் சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த பரிசு. அது சிறப்பாக அமைய வேண்டுமானால் தேவன் உன்னோடு இருக்க வேண்டும், நீ தேவனோடு இருக்க வேண்டும். இதுக்கு 2 ரகசியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்பட்டு பாவத்தை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கை. பாவம் பயங்கரமானது தம்பி தங்கச்சி. சிம்சோன் என்ன தெரியுமா செய்யறாங்க? கையில விலங்கு போடுறாங்க, கண்ணை பிடுங்கி விடுகிறார்கள், கொண்டு போய் மாவரைக்க வைக்கிறார்கள். வாரன் வியாஸ்பி எனப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாக சொல்கிறார், பாவம் sin makes Samson to become blind and to grind. அவனை கைகளை கட்டிவிட்டது, கண்களை குருடாக்கி விட்டது, கடைசியிலே மாவரைக்க வைத்தது. மாவரைக்கிறது என்ன தப்பு நீங்க கேட்கலாம். சிறைச்சாலையிலே மாவரைக்கிறான். பெலிஸ்தியர் பொதுவாக காட்டு பண்ணியை வைத்து அந்த மாவரைப்பார்கள். காட்டு பண்ணி கட்டப்பட வேண்டிய இடத்துல இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய சிம்சோன் தரம் தாழ்ந்து அடிமையாக மாறிவிட்டான். அருமையான தம்பி தங்கச்சே, உன்னுடைய லைஃப் தேவன் கொடுத்த பரிசு. இதை சிறப்பாக மாற்ற வேண்டுமானால் அது உன்னுடைய கையில இருக்கு. நீ சிறப்பாக மாற்றுவாயா? அல்லது சிம்சோன் நம்ம யோசித்தவுடனே நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் எத்தனை காரியங்கள் வருது இல்லையா? கடைசியில ஒருவேளை தேவனுடைய திட்டத்தை அவன் செய்து முடித்திருந்தாலும் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம்ல. ஒவ்வொரு நாளையும் வீணாக்கினான் சிம்சோன். விளைவை அவன் பயங்கரமாக சந்தித்தான். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. கடைசி வரை ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பயந்தும் வாழ்ந்தபடியினால சிம்சோன் யோசேப்புடைய வாழ்க்கை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அவனுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அவனுடைய நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கும் வாலிபர்களாகிய உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, வாழ்க்கை ஒரே முறை வாழக்கூடியது. இந்த நாள், இந்த 24 மணி நேரம் மறுபடியும் திரும்ப வரவே செய்யாது. இதை எப்படி பயன்படுத்த போற? கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். கிரேக்க மித்தாலஜில, புராணத்துல உள்ள ஒரு கதை. அட்லாண்டான்னு சொல்லி ஒரு இளவரசி இருந்தார். மானை விட வெகு வேகமாக ஓடக்கூடிய ஒரு இளவரசி. இவள் ஒரு கண்டிஷன் போட்ட. என்ன கண்டிஷன்னா, எனக்கு கணவனாக வரக்கூடிய இளவரசன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, என்னை விட வேகமாக ஓடி ஓட்ட பந்தயத்திலே என்ன வின் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஒலிம்பிக்ல 100 மீட்டர்ஸ், இன்னும் நிறைய காரியங்கள்ல ஓடி வின் பண்ண பீப்புள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அவ்விதமாக என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆளை நான் திருமணம் செய்வேன்னு சொல்லி சொல்றார். அநேக வாலிபர்கள் வந்தார்கள், தோற்று போனார்கள், அதற்குரிய தண்டனையே அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு புத்தியுள்ள ஒரு இளவரசன், புத்தியுள்ள ஒரு வாலிபன் இந்த அட்லாண்டாவை மேற்கொண்டான். எப்படி பண்ணா? அவனுடைய பெயர் ஹிப்போமினஸ். ஹிப்போமினஸ் அந்த அட்லாண்டாவோடு சேர்ந்து ஓட ஆரம்பித்தான். ரன்னிங் ரேஸ் ஆரம்பித்தது. மானை போல வேகமாக, எப்படி ஒரு அம்பில இருந்து, ஒரு வில்லில் இருந்து அம்பு புறப்பட்டு போன மாதிரி அப்படியே பறந்து போக ஆரம்பித்தாள் அட்லாண்டா. அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி தன்னுடைய பையில வைத்திருந்த ஒரு கோல்டன் பால், தங்க ஆப்பிள அட்லாண்டாவுடைய கண் படும்படியாக இந்த ஹிப்போமினஸ் உருட்டி விட்டான். அட்லாண்டா she is weak in gold. பெண்களுக்கு பொதுவாகவே தங்கம் பிடிக்கும். இந்த தங்க பந்தை, தங்க ஆப்பிள பார்த்தோன்னே மயங்கி விட்டால் அட்லாண்டா. என்ன செஞ்சானா, வேகமா ஓடி போய் அந்த ஆப்பிளை எடுத்துட்டு மறுபடியும் இந்த இளவரசனை தாண்டி வேகமாக ஓட ஆரம்பித்தான். மறுபடியும் தன்னுடைய பையில இருந்த 2வது ஆப்பிளை எடுத்து, தங்க ஆப்பிளை எடுத்து உருட்டி விட்டான் இந்த ஹிப்போமினஸ்.
இளவரசனுடைய அந்த ஆப்பிளையும் மறுபடியும் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓட ஆரம்பித்தாள். அவனை தாண்டி புயலை போல ஓடிக்கொண்டிருந்தான். எல்லை கோட்டை நெருங்கி கொண்டிருந்தார்கள் அந்த இளவரசனும் இளவரசியும். கடைசியா தன் கையில வச்சிருந்த தங்க பந்தை எல்லை கோட்டு நெருங்குவதற்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது உருட்டி விட்டான் இந்த ஹிப்போமெனஸ். அட்லாண்டா அதை எடுத்து விட்டு எப்படியாவது எல்லை கோட்டை தொட்டு விடலாம் சொல்லி யோசித்து விடும்போது தோற்றுவிட்டாள். விளைவு ஹிப்போமெனஸ் அட்லாண்டாவை தோற்கடித்து அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இந்த கதையில இருந்து என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறோம் அருமையான தம்பி தங்கச்சி? பிசாசு அநேக கோல்டன் பால்ஸ் தன்னுடைய கையில வச்சு உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். டெய்லி உன்னுடைய கண்களுக்கு முன்னால அப்படியே உருட்டி விடுறான். அப்பா தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அம்மா தானே இறந்து போயிட்டாங்க, இந்த கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ என்கிட்ட வா, என்கிட்ட வா, வாழ்க்கையை அனுபவி, வெளியே உள்ள யூத் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க சொல்லி கோல்டன் பால் அவனுடைய கண்ணுக்கு முன்னால விடலாம். அது ஒரு அஃபேரா இருக்கலாம், ஒரு தவறான ஹாபியா இருக்கலாம், அல்லது நீ விரும்பி நேசிக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கலாம். அது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். பி கேர்ஃபுல் அபவுட் கோல்டன் பால்ஸ். நீ கவனமாக இருப்பாய். ஆனால் உன்னுடைய ஓட்டத்தை நல்ல முறையிலே ஓடி முடிப்பதற்கு, நீ கிரீடம் சூட்டப்படுவதற்கு, தேவன் உன் மூலமாக மகிமைப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வாழ்த்துக்கிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அமைதியாக இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனிப்பாயா தம்பி தங்கச்சி? நேற்றைய வேதனைகளை மறப்பது எப்படி? தேவனோடு உள்ள உறவு, தேவனுடைய மன்னிப்புன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைய சோதனைகளை, இன்றைய சவால்களை நான் சந்திப்பது எப்படி? கடந்த கால தோல்வியே யோசித்துக் கொண்டிருக்காத தங்கச்சி, வராது, மறுபடி வராது. நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்காது. அதை எப்படி மேற்கொள்வது என்பதை நாளைக்கு படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கார். இந்த நாளை நீ எப்படி பயன்படுத்துற? கொஞ்சம் யோசித்து பார். காலையில இருந்து, நீ படுக்கையில இருந்து எழும்புனல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கடவுள் உனக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்திருக்காருல்ல. நீ அவருக்கு பிரியமாக மட்டும் வாழ்ந்தேன்னு சொல்லி உன்னால சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மொமெண்டையும் அவருக்கு மகிமையாக பயன்படுத்தினேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையான தம்பி தங்கச்சே, உன் கையில கொடுக்கப்பட்ட இந்த நாளை தேவனுக்கு மகிமையாக சிறப்பாக செய்வாயானால் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்றைக்கு அதை விட்டு விடுவாயானால் நாளைக்கு நீ ரெக்ரெட் பண்ண வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். பாவம் உன்னை அழைக்கிறது இல்லையா? பாலிய இச்சைகள் அழைக்கிறது இல்ல. அங்கிள் என்னால முடியுமா? யோசேப்பு தேவனோடு நெருக்கமாக இருந்தபடினால பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான். நம்முடைய பலத்தால முடியாது தம்பி தங்கச்சி. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, பாவத்தை விட்டு ஓட எனக்கு கிருபை தாங்க, எப்பொழுதும் உடைய பிரசன்னத்திலே வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அர்ப்பணிப்பாயா? அர்ப்பணிப்பாயானால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே உன்னுடைய உடம்பு சிலிர்க்கும். விளைவு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கோல்டன் பால்ஸை பற்றி கவனமா இருப்பாயா? அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளின் இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு தம்பிக்காகவும் ஒவ்வொரு தங்கைக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள், உம்முடைய பணியை செய்த உம்முடைய ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இவ்வளவு வேதனைகள் மத்தியிலேயும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படும்படியாக கூடி வந்திருக்கிறார்களே. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும் ராஜா. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமாக வாழ்ந்துவிட, உமக்கு பயந்து வாழ்ந்துவிட, சிறப்பாக மாற்றிவிட நீர் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கும் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் வல்லமையும் நீர் தாரும். இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற ஒரு தம்பியாவது தங்கையாவது வழி மாறி சென்று விடாதபடிக்கு, சிம்சோனை போல தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். யோசேப்பை போல, யோசேப்புனா இன்கிரீஸ், பெருக்கம் சொல்லி படித்தோமே ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் வளர்ந்து பெருக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ இவர்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூ.